ஏடிஎம் பேரு இப்ப என் பக்கத்துல நிக்கிறாரு. அவர் பேரு மிஸ்டர் குருநாத். இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம சூப்பர் கிங்ஸ் சென்னை டீமோட கிராண்ட் அம்பாசிடர் விஜயை அப்ரோச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அவரை தேர்ந்தெடுத்தவர். அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இவருக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க சொல்லுங்க சார், how did you went and approached him, how did you felt doing that? நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்னு ஒரு டீம் இருக்கு, அவர் இது என்னதுன்னு கேட்டாரு. இல்லை ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் ஒரு ஃபுட்பால் லீக் மாதிரி இது, சென்னை வில் பிளே மும்பை, சென்னை வில் பிளே டெல்லி, சென்னை வில் பிளே மொஹாலி, அவங்க இங்கே வந்து ஆடுவாங்க, நம்ம அங்கே போய் ஆடுவோம், இதில் எனக்கு என்ன ரோல்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஸ்டார் அம்பாசிடர், நீங்கள் ஸ்டேடியமுக்கு வரணும், ஷாருக் கான், இது கிரிக்கெட் வித் அ லாட் ஆஃப் ஷோபிஸ், ஸோ நீங்கள் ஸ்டேடியமுக்கு வரணும், எல்லா மேட்சும் பார்க்கணும், கண்டிப்பாக நான் வருவேன், எனக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வரலாமா, நான் ஒரு 2 days கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னார். அடுத்த நாளே ஃபோன் பண்ணி நான் பண்றேன், நான் இதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னார். ஓகே ஃபைன். இப்போ இத பத்தி ஒரு क्वेश्चन, அதாவது நீங்க அவர்கிட்ட பேசும்போதே உங்களுக்கு அவருக்கு கிரிக்கெட் மேல என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அது எந்த பெர்சன்டேஜ் உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதா? கேன் யூ ஜட்ஜ், உங்களால ஜட்ஜ் பண்ண முடிஞ்சதா? அவருக்கு கிரிக்கெட்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் யாருன்னு தெரியாது, பட் ஹி நோஸ் அவருக்கு சென்னை டீம் யாருன்னு தெரியும், இப்போ இந்தியான்னு எடுத்தா எங்க ஆடுறாங்க, என்ன மேட்ச், அதெல்லாம் தெரியும். அவரோட பையன் வந்து ரொம்ப கிரிக்கெட் ஃபேன், ரொம்ப வீட்டில் கிரிக்கெட் ஆடுவாங்க நினைக்கிறேன் 2 பேரும். ஸோ அவரும் இப்போதான் வந்து நிறைய மேட்ச் எல்லாம் பார்க்குறாரு. ஸோ இமீடியட்டா வந்து அவருக்கும் இது பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இது சென்னை சென்னை சூப்பர் கிங்ஸ், நம்ம எல்லோ ஜெர்சி என்றும் சூப்பர் கிங்ஸ் சூப்பர் கிங்ஸ், தில்லோட அடிப்போம் தில்லோட அடிப்போம், வெற்றி கோடுகளை சென்னை தான் பிடிப்போம், இது சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிதானே, இது பெண்ணை முத்தமிடும் இடிதானே. இது சென்னை சூப்பர் கிங்ஸ் நடைத்தானே, தமிழ் மண்ணை முத்தமிடும் நடைத்தானே. இந்த சென்னை நம்மளுடைய சூப்பர் கிங்ஸ் டீம்ல உங்களுடைய ரோல் என்ன, உங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும்? என்னோட ரோல் வந்து ஆக்சுவலா விஜய் மெயினா ஸ்டார் அம்பாசிடர் விஜய் பப்ளிசிட்டி சைட்ல இருந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல வந்து ஆட் வந்திருக்கு விஜய் போட்டோட. என்னோட இன்வால்வ்மெண்ட் வந்து பப்ளிசிட்டி சைடுல இருந்து தான். பப்ளிசிட்டி சைடு. ஓகே, தோனி விஜய் இவங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் போது நீங்க இருந்தீங்களா? என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஆமா, நான் இந்த தோனி அண்ட் விஜய் ஃபர்ஸ்ட் வந்து இதுல மீட் பண்ணாங்க. நம்மளோட டீம் லான்ச் அப்போ சென்னை ட்ரேட் சென்டர்ல கேரவான்ல மீட் பண்ணாங்க. தோனி இமீடியட்லி தோனி என்ன சொன்னாருன்னா, நான் உங்க படம்லாம் பார்த்துருக்கேன், இவர் வந்து உங்க ஐ லைக் யூ ஆஸ் அ கேப்டன், ரொம்ப கூல் காம் அண்ட் கலெக்டிவ் கேப்டன் சொன்னார். என்ன இன்ஃபர்மேஷன் இல்லாம இன்னொரு ஆடட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம சென்னை டீமோட பிராண்ட் அம்பாசிடர் விஜய் வச்சு ஒரு அழகான பாடல் எடுத்திருக்காங்க, அதை பத்தி கேட்கலாம். நாளைக்கு நீங்க ரிலீஸ் பண்றதா இருக்கீங்களா சார் அந்த சாங் பத்தி? அதனுடைய ஐடியா எப்படி வந்தது, என்ன பண்ணீங்க? சாங் வந்து ஆக்சுவலா மிஸ்டர் ராஜீவ் மேனன் தான் ஷூட் பண்ணிருக்காரு. இட் இஸ் அ கமர்ஷியல் ஆட். அது வந்து தோனி அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. அடுத்த கமர்ஷியல் வந்து விஜய் வச்சு பண்ண போறோம், அது இன்னும் ரெடி ஆகல, இன்னொரு 10 days ரெடி ஆயிடும். இன்னும் ஒரு 10 days அப்ப நீங்க விஜயோட இன்னொரு கமர்ஷியல் கட்டாயம் பார்க்கலாம். இந்த மேட்ச்ல சூப்பர் கிங்ஸ் வெற்றி அடையறதுக்கு வாழ்த்துக்கள். நீங்களும் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களும் சேர்ந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் உங்களுடைய விஷஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? டீம் ஐ திங்க் எல்லாருமே நல்லா மோட்டிவேட்டடா இருக்காங்க. மொஹாலியில் 240 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி வெரி ஹை ஸ்கோர். அண்ட் எல்லாருமே நல்லா பேசிக்கிறாங்க டீம்ல. யங் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஆஸ்திரேலியன்ஸ் மேட்ச் வின்னர் லைக் மேத்யூ ஹேடன். டெஃபினட்டா நாளைக்கு வின் பண்ணுவோம், எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாருமே அந்த எய்ம்ல தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், thank you so much sir. Thank you so much.